வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்றது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான். ஸோ அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கல. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிட போகிறாங்க, அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோடைய இறுதியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்ருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள் எல்லாமே போயாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு உண்டான மக்களே இறங்கிட்டாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ரிசல்ட்டில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார். தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு ஏப்ரல் 5ஆம் தேதி காலை வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பெரிய அப்டேட் இருக்குது. கூடுதலாக வேக்கன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்கோம். புதிய அப்டேட்டுகள் எல்லாத்தையுமே ரிசல்ட்டை நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்றதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பற்றிய முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்தும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். மீண்டும் நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.